ஹாய், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம மசாலா எக் டோஸ்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். நல்லா பொடிசாக நரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆறின பால் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதோட சைட்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒரு கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரெட்டை தவாவில் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வில் தவா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக நெய் தடவிடுங்க. தடவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு தவாவில் போட்டுருங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சூப்பரான மசாலா எக் டோஸ்ட். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.